ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.3ல் 4ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம் உடைய அரைக்கோள வடிவிலும் ஒரு திண்மம் இருக்கு. அதனுடைய அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம் உடைய ஒரு அரைக்கோளம். மேற்புறம், அந்த திண்மத்தினுடைய மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர், அதே இதுதான், இதுக்கு இருக்க ஆரம் தான் அதுக்கும் இருக்கும், 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய ஒரு கூம்பு வடிவிலும் உள்ளது. இதுதான் ஒரு திண்மம். ஒரு கூம்பு மேல அடிப்பரப்பு அரைக்கோளமா இருக்கு. 6 சென்டிமீட்டர் ஆரம் அரைக்கோளத்துக்கும் அதே ஆரம் தான், கூம்புக்கும் அதே ஆரம் தான். 12 சென்டிமீட்டர் உயரம் இருக்கு. இதுதான் ஒரு திண்மம். இந்த திண்மம் முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் பொழுது, ஒரு உருளையில தண்ணி இருக்கு, இன்னொரு உருளை, அந்த உருளையில ஃபுல்லா தண்ணி இருக்கு. இந்த தண்ணி இருக்க உருளையில இந்த திண்மத்தை அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா முழுகிற மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. அப்படி நீ தண்ணி இருக்க ஒரு தொட்டிக்குள்ள ஃபுல்லா உங்க வீட்டுல ஒரு வாளிலையோ ஒரு டப்புலையோ தண்ணி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு கப்பை நீ உள்ள முக்கும் பொழுது தண்ணி என்ன ஆகும்? வெளியே வரும். அந்த வெளியே வர்ற தண்ணியோடைய அளவு நம்ம உள்ள போடுற அந்த கப்பினுடைய கன அளவுக்கு சமமா இருக்கும். இது ஆர்க்கிமிடிஸ்ங்கிறவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய தொட்டியில தண்ணி இருந்திருக்கு. அவர் அந்த தொட்டிக்குள்ள குதிச்சு குளிக்க போயிருக்காரு உள்ள. அப்ப தண்ணி ஃபுல்லா வெளியே வந்திருக்கு. அந்த வெளியே வந்த தண்ணியை பிடிச்சி பார்த்தப்ப அவருடைய உடல் எடைக்கு அது சமமா இருக்கத பார்த்திருக்காரு. அப்ப என்ன ஒரு விதி சொல்றாரு, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொருள் நீரில் மூழ்கும் பொழுது அதனால் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் அளவு அப்பொருளின் எடைக்கு சமம்னு சொல்லி, கன அளவுக்கு சமம்னு சொல்லி அவரு சொல்லி. ஓகே, அந்த விதியை தான் இங்கே நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப இந்த தண்ணி உள்ள மூழ்கிறது எந்த திண்ம பொருள் அப்படின்னா, ஒரு கூம்பு வடிவமும் ஒரு அரைக்கோள வடிவம் கொண்ட ஒரு திண்ம பொருள். ஸோ இது ரெண்டுக்கும் கன அளவு கண்டுபிடிச்சு கூட்டுற ஆன்சர் தான் அந்த திண்மத்தால் வெளியேற்றப்பட்ட நீரின் அளவுக்கு சமமா இருக்கும். வெளியேறும் நீரின் கன அளவை காண்க. உருளையின் ஆரம் 6 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர் என கொள்க. உருளையினுடைய ஆரமும் 6 சென்டிமீட்டர் தான், உயரம் 18 சென்டிமீட்டர். ஏன்னா இங்க 12 6 18 தான் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, இப்ப பார்ப்போம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின்படி ஒரு பொருள் நீரில் மூழ்கும் பொழுது அதனால் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் அளவு கன அளவு இஸ் ஈக்குவல் டு அப்பொருளின் கன அளவு ஆகும்னு சொல்லி அவர் சொல்றாரு. கன அளவுக்கு சமம் அப்படின்னு. அப்ப இந்த பொருள் நம்ம உள்ள முக்கிற பொருள் எது? கூம்பும் அரைக்கோளமும் சேர்ந்த ஒரு உருவம். கூம்பின் ஆரம் ஈக்குவல் டு அரைக்கோளத்தின் ஆரம். ரெண்டுடைய ஆரமும் எல்லாத்துக்கும் காமன் ஆரம் தான். ஆரம் எல்லாத்துக்கும் காமன் 6 சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டுக்கும் கன அளவு தனித்தனியாக கண்டுபிடிக்கும். கூம்பின் கன அளவு என்ன ஃபார்முலா? 1/3 பை r² h. 1/3 பை அப்படியே வச்சுக்கிடுவோம். ஆருக்கு 6 × 6, ஹெச்சுக்கு 12. ஸோ 6 6 36, 36 4ஆல் பெருக்கு 144 பைன்னு வரும். கன சென்டிமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³. ஓகே, ஆறு 6 6 6 6 36 36 × 4, இங்கே அதே தான் 144 பை கன சென்டிமீட்டர். அப்ப மொத்தம் நீரில் மூழ்கும் திண்மத்தின் கன அளவு, கூம்பின் கன அளவு, ரெண்டு சேர்ந்தது அந்த உருவம், பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவு ரெண்டுமே என்ன கிடைச்சிருக்கு? 144 பை பிளஸ் 144 பை. அப்ப 288 பை. பைக்கு மதிப்பு
22/7 போட்டு கண்டு. ஒம்பித்தேழு 63, 3 அடக்கம் அடங்காது 0 36, 5 35, மிச்சம் 1 10, 1 7, 3 30, 4 28, மிச்சம் 2 20, 7 14, அப்படி போய்கிட்டே இருக்கும். 5 கீழே இருக்கனால 905.14, அந்த 2 அப்ராக்சிமேட்டாக 5 கீழே இருக்கனால விட்டுறேன். கன சென்டிமீட்டர். இதுதான் வெளியேற்றப்பட்ட நீரின் கன அளவு. நீரின் கன அளவு ஈக்குவல் டு திண்மத்தின் கன அளவு, தட் இஸ் ஈக்குவல் டு 905.14 கன சென்டிமீட்டர். ஓகே, அப்போ வெளியேறிய நீரின் கன அளவு எப்படி? வெளியேறிய நீரின் கன அளவு, உள்ள பாய் தண்ணி இருக்கும், வெளியேறிய நீரின் கன அளவு ஈக்குவல் டு. ஓகே.